பா ஏண்டா ஏதோ அப்டேட் வந்திருக்கா? ஆமாண்டா, சினிமா அப்டேட்ல சூப்பரான ஒரு ட்ரெயிலர் விட்டுருக்காங்க. யார் யார் தெரியுமா? யார் நடிச்சதா ட்ரெய்லர்னா இருக்கும்? இவ்வளவு தூரம் உனக்கு யோசிக்க வேணும். ஆஹா, உனக்கு பிடிச்ச ஹீரோ தான். பிடிச்ச ஹீரோவா? எனக்கு எல்லா ஹீரோவும் பிடிக்கும். எல்லா ஹீரோ பிடிக்குமா? அது சரி. தனுஷ் அங்கிள் பிடிக்குமா? பிடிக்குமே. என்ன படம் அது அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும் உனக்கு படத்துல? சுரன். அசுரன். அடுத்துன்னு யோசிக்காம சொல்றேன். கரெக்ட். அவர் நிறைய படம் பெரிய பெரிய ஹிட் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆ, ஸோ அசுரன் படம் எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா? அவரோட ரொம்ப அடுத்த பிடிக்கும் படம் அந்த படம். அவரோட அடுத்த படம் ஆ, படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? ஆ. ராயன். ராயன். மனுஷன் பேரு மாதிரி இருக்கு. அதுதான் பேரு தான். ஆ, ஸோ ராயன் அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ம். ஸோ அந்த ட்ரெய்லரில் வந்து இன்னும் ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ இன்னொருத்தர் இருக்காரு. நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியில் அவனுக்கு தெரியுமா தெரியல, ஏதாவது இந்த படத்தை சொல்கிறது. சரி, படம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த ட்ரெய்லர் பார்த்துருவோம், அப்புறம் அதை பற்றி பேசுவோம். ஓகே. ஓகே. பா 3 மணி நேரத்துக்கு 1.6 மில்லியன்ஸா? ஓ மை காட், கடவுளே! டக்கு அந்த பாரு. Sun Pictures. யாரு தலைவரா? ஆ, ஆமா, தலைவர் தான். மொட்டை போட்டிருக்காங்க இந்த படத்துல. காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? தனுஷோட அண்ணன் சிங்கம் தான். யாரு? செல்வராக இருந்தாரு. அவன் அண்ணன் மாறன். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். இவங்க பிடிக்குமா? ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாய் அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அடிச்சிடும். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. 50வது படமா? பீச் மூவியா? நான் அவ்வளவா படம் பார்த்ததே இல்லை. பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். பா நல்லா இருக்குப்பா. 3 பேர் தான். ராயன். ராயா, ராயா, போய் என்ன சொன்ன? டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கினா? பயங்கரமா கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே நீதான் இந்த பாட்டு இதுலயா? நடலாவும் கூட நானே. வாவ், இந்த எனக்கு ரொம்ப பாட்டு பிடிக்கும் இந்த எங்கேயோ பாட்டு. கேட்ட மாதிரியே கிங் இருக்கு. சினிமாஸ் 26 செவன்ஸ் இந்த ஆமா 26 நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. அந்த பாட்டு இந்த படத்துலயா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஏஆர் ரஹ்மான் அப்பா மியூசிக். எனக்கு இன்னொரு படம் பிடிக்கும் என்ன தனுஷ் படம்? அங்கிள் நடிச்சதுல. என்னது? 3 3 படம் பிடிக்குமா? என்னென்ன படம்? 3 மூவி. 3 படம் மூவி. அதான் என்னென்ன மூவி? 3 பா இப்ப கூட ரிலீஸ் ஆச்சே. படத்தோட பேர் 3 இல்லையா? ஆ. ஓகே. அவர் படம் அதனால நிறைய நீங்க படம் 3 படம் எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அவ்வளவு படம் நான் பார்த்தது இல்ல. நிறைய படம் பார்த்துருக்கேன். ஓகே, செம்மையா இருக்கு. வேற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ தரமான ஒரு படமா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதுல வந்து சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, யூபிஐ கொடுக்குறாங்களா இல்லை எப்படி? ஏன்னா வன்முறை கத்தி குத்து வெட்டு அருவா பயங்கரமா இருக்கிறதுனால மேபி அடல்ட் மூவியா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் படம் பார்க்கலாம் இல்லையா குழந்தைங்க? கருடன் மாதிரி. கருடன்ல வந்து அது யூபிஐ, ஏன்னா அது வந்து எல்லாருமே பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒவ்வொரு வன்முறை பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுது, ரத்தம் தெரிக்குது. ஆனா இதை தாண்டி ரத்தம் தெரிக்கிற படம்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அதெல்லாம் நாங்க பார்ப்பேன், பிள்ளைகளோட பார்ப்பால, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறியா? ஓகே, சூப்பரா அந்த டைலாக் பேசுறாருல, அவர் வந்து இவரோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அவர் தான் சினிமா இண்டஸ்ட்ரியை தனுஷை கொண்டு வந்தது. டைரக்டர், பெரிய டைரக்டர். பார்த்திருக்கேன். அவர் நிறைய அப்பப்போ பண்றாரு. நிறைய பெரிய டைரக்டர் அவர், செல்வராகவன் பேரு. ஸோ அவர் தான் தனுஷ் தன்னோட டைரக்டர். அவர் ஆக்சுவலி தனுஷ் அங்கிள் வந்து கூட பிறந்த தம்பியை சொந்த கதையில கொண்டு வந்து கதாநாயகன் அறிமுகப்படுத்தினதே அவர் தான். இன்னைக்கு தனுஷ் இவ்வளவு பெரிய ஆளா இருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவரோட அண்ணன் செல்வராகவன் சார் தான். அவர் சொன்ன ஒரு டைலாக் பத்தியா, காட்டிலே வந்து பயங்கரமான வலிமை வந்து சிங்கம் புலி தான், ஆனா ஓனாய் தான் பயங்கரம், அதை தனியா நின்றுச்சு அப்படிங்கன்னா எப்பேற்பட்ட இதையும் விலங்கி அடிக்கும்னு ஒரு டைலாக் வரும்.
ஸோ மாசாக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மான். எனக்கு ரெண்டாவது கடைசி இந்த பாட்டு நான் நல்லா கேட்டிருக்கேன். அது இந்த படத்துலங்கிறது எனக்கு இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னு பிடிக்கும். சூரிய போகுது அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. நீ அப்பமேட்டு கேளு, ஓகே? இப்போயே கேட்கணும்னு நினைக்காத. அது இந்த என்ன இந்த பாட்டு? வீடியோஸ் முடிஞ்சோன்னா ராயல் மூவி சாங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும் யூடியூப்பில், கேட்கலாம். ஓகே ஓகே கைஸ், செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப சந்திக்கிறோம். Bye guys.